Gigs has started. என்னம்மா? Internet Gigs has started screen work. Okay, miss. Okay. So today session 3. So first நம்ம recap last class என்ன பார்த்தோங்கிற recap பார்த்துடலாம். We have learned two terms இல்லையா? Phonemes, graphemes. Phonemesனா sound, graphemesனா letters. கிராஃபிம்ஸ்னா நம்ம அல்பபெட்ல இருக்கிற எல்லா லெட்டர்ஸும் A to Z வரைக்கும் இருக்க லெட்டர்ஸ் எல்லாமே கிராஃபிம்ஸ் தான். அது இண்டிவிஜுவல் லெட்டர்ஸாவும் ஒரு சவுண்ட் தரும். அதே 2 letters 3 letters கிராஃபிம் சேர்ந்து டைகிராஃப் ட்ரைகிராஃப் 2 3 லெட்டர்ஸ்லாம் சேர்ந்து வேற வேற சவுண்ட்ஸும் கொடுக்கும். அதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் இல்லையா? ஓகே. ஸோ அந்த இங்கிலீஷ் ஆல்பபெட்ல 26 letters இருக்கு. vowels ஆஃப் 5 letters தான் இருக்கு. ஆனா vowel sounds வந்து we have long vowel, short vowel, diphthong, all control vowels நிறைய டைப்ஸ் நம்ம நேம் பார்த்துருக்கோம் இல்லையா? அதுல நம்ம ஷார்ட் vowels மட்டும் இப்ப நம்ம பார்த்துருக்கோம். 5 சவுண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஷார்ட் vowel சவுண்ட் 5 மட்டும் பார்த்துருக்கோம். அது சேம் நேமோட இருக்கும். AEIO இதே நேமோட அந்த சவுண்ட் வந்து அ ஏ இ அ அந்த 5 சவுண்டும் நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ அதுலேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் வவல் சவுண்ட்ஸ் இருக்கு. இன்னைக்கு பார்க்க போகிறது நெக்ஸ்ட் லாங் வவல். ஓகே. ஸோ 26 லெட்டர்ஸ்ல we have 42 sounds. ஓகே. ஸ்டாண்டர்டா நம்ம எடுத்துக்க போறது 42 சவுண்ட்ஸ். அந்த 42 சவுண்ட்ஸ்ல நம்ம 5 சவுண்ட்ஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். ஓகே. we are having 42 sounds, but அதுல நம்ம லாஸ்ட் கிளாஸ் நம்ம we have learned 5 sounds இல்லையா? only 5 sounds மட்டும் நாம இப்போ பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ அண்ட் தென் vowels. வாட் இஸ் vowels அப்படின்னு பார்த்துக்கோ. இட்ஸ் ஓப்பன் மவுத்தில் ஃப்ரீயாக ஏர் ஃப்ளோ இருக்கும் மவுத்தில், அந்த மாதிரி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது தான் வவல்ஸ்ன்னு பார்த்தோம். வவல்ஸ் வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் லாங்காக இழுத்து பாடலாம், சத்தமாகவும் பேசலாம், சவுண்டுக்கு இன்க்ரீஸ் வால்யூமை டிக்ரீஸ் பண்ணி நம்ம பேசலாம் வவல்ஸ் யூஸ் பண்ணும்போது. ஓகேவா? அண்ட் தென் இட் வில் ஹேவ் வாய்ஸ்னு சவுண்ட், அதாவது வோக்கல் கார்டு வந்து வைப்ரேட் ஆகும். வோக்கல் கார்டை வந்து நம்ம சவுண்ட் பாக்ஸ்னு சொல்லுவோம். வவல்ஸ் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம வோக்கல் கார்டு வந்து என்ன ஆகும்? வைப்ரேட் ஆகும். நம்ம அங்க த்ரோட்ல கை வச்சு பார்த்தோம்னா அந்த வைப்ரேஷன் நமக்கு தெரியும் அப்படிங்கறத பார்த்தோம். அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் வவல்ஸ்ல 5 டைப்ஸ் நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். அதுல ஷார்ட் வவல்ஸ் தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஓகேவா? we have seen ஷார்ட் வவல்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து அந்த ஷார்ட் வவல்ஸ்ல வந்து 5 வவல்ஸ் இருக்கு. AEIOU லெட்டர்ல வந்து ஷார்ட் வவல்ஸா யூஸ் பண்ணுவோம்னு பார்த்துருக்கோம். அப்ப ஆ ஓட சவுண்ட் வந்து ஆஸ் இன் ஆப்பிள் ஆர் இன் கேட், ஃபர்ஸ்ட் லெட்டர்ல மிடில் வர மாதிரி. ஏ ஏ சவுண்ட் வந்து எக் பெட் அதுல வர மாதிரி. இ சவுண்ட் வந்து இங்க் பிக், இது ஃபர்ஸ்ட்ல வருது, இது மிடில்ல வருது. ஓகேவா? அடுத்தது ஆ ஆஸ் இன் ஹாட் டாக் ஆரஞ்ச் ஆக்டோபஸ், அது எல்லாமே ஆ சவுண்ட். அடுத்தது அம்பர்லா அண்ட் தென் கப் பஸ். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஷார்ட் பவல் சவுண்ட்ஸ்ன்னு பார்த்தோம். ஓகே. ஸோ ஷார்ட் பவல் சவுண்ட்ஸ் வந்து காமனாக நம்ம எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா சிவிசி வேர்ட்ஸ், கான்சனன்ட் வவல் கான்சனன்ட்ஸ் இல்லையா? ஸோ சிவிசினா என்னன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் கான்சனண்டா இருக்கும், செகண்ட் ஒன் வவல், தேர்ட் ஒன் கான்சனண்டா இருக்கும். இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து நிறைய வேர்ட்ஸ் இனிஷியலா வந்து பசங்க வந்து இதை ரீட் பண்றதா வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. இதுல தான் நிறைய வேர்ட்ஸ் கத்துப்பாங்க, அவங்க ஒகாபுலரி இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த சிவிசி வேர்ட்ஸ்ல மோஸ்ட்லி அந்த மிடில்ல வர அந்த வவல் வந்து நம்ம ஷார்ட் வவல் சவுண்டா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதையும் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அண்ட் தென் அந்த வவல் சவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்க கஷ்டமா இருந்ததுன்னா யூ கேன். ஸோ இந்த வவல் சவுண்ட்ஸ்க்கு நம்ம இந்த ப்ரிப்போர்ஷன்ஸ் இந்த வேர்ட்ஸ் வச்சு நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அது என்னன்னா அட் அட்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த கையை எப்படி வச்சுக்கிறேன், இப்ப அட் திஸ் பிளேஸ் அட். அட் எட்ஜ்னா ஓரத்துல, ஏ எட்ஜ். அட் எட்ஜ். இ இன் அ ஆன் மேல, இன்னுனா உள்ள, இ இன் அ ஆன் அ அண்டர். இந்த வேர்ட்ஸ்ல வர ஃபர்ஸ்ட் சவுண்ட் தான் உங்களுக்கு அந்த சவுண்டு. ஸோ நீங்க வேர்ட் சொல்லும் போது அந்த சவுண்டும் அந்த இதுவும் மேட்ச் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அட் எட்ஜ் இன் ஆன் அண்டர், அ அண்டர் ஆ ஆன் இ இன் ஏ எட்ஜ் அ அட். ஓகேவா? அட்னா அந்த பிளேஸ்ல, அட் எட்ஜ்னா ஓரத்துல, ஏ எட்ஜ். இன்னுனா உள்ள, இ இன். ஆன்னா மேல, ஆ ஆன். அண்டர்னா அ அண்டர். ஓகே.
ஸோ இப்படி கூட நீங்க வவல் சவுண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கலாம். இதை வச்சு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு அனுப்பியிருக்க இல்லையா, இதை மட்டும் தனியாக அனுப்பியிருப்பேன். இதை வச்சு இந்த வேர்டு ஈஸியான வேர்டு தானே, உங்களுக்கு நார்மலாகவே இதுக்கு ஸ்பெல்லிங் தெரியும். அட்டுன்னு சொல்லுவீங்க. அப்ப ஆ எப்போ உங்களுக்கு வந்து ஷார்ட் வவல் சவுண்ட் இருந்தாலும் இந்த ப்ரொபோர்ஷன்ஸ் ஞாபகம் வச்சு அட்டு, எட்ஜ், இன், ஆன், அண்டர் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அதை வச்சு அந்த சவுண்டை நீங்க வந்து இப்ப ஐயோட சவுண்ட் ஷார்ட் வவல் சவுண்ட் என்னன்னு தெரியலன்னா இன்னுங்கிறது ஞாபகம் வந்தா இ இன் இ, அப்ப ஈ தான் அதோட சவுண்டு அப்படின்னு நீங்க ஞாபகப்படுத்திக்கலாம். அது மாதிரி ஆன் ஆ, அப்ப ஆ தான் ஷார்ட் வவல் சவுண்டு. அண்டர் ஆ, அப்ப ஆ தான் அதோட சவுண்டு அப்படிங்கறத நீங்க ஞாபகப்படுத்திக்கலாம். ஓகேவா? அது உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஷார்ட் வவல்ஸ்ல 5 சவுண்ட்ஸ் படிச்சிருக்கோம். ஓகேவா? அப்போ டோட்டலா 42 சவுண்ட்ஸ்ல நாம வந்து இப்போ 5 சவுண்ட்ஸ் படிச்சிருக்கோம். ஓகே, 42 சவுண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதுல 5 சவுண்ட்ஸ் படிச்சிருக்கோம். ஐஓயோட ஷார்ட் வவல் சவுண்ட்ஸ் படிச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து நெக்ஸ்ட் 5 சவுண்ட்ஸ் படிக்க போறோம், லாங் வவல்ஸ். ஓகே, ஸோ லாங் வவல்ஸ்ங்கிறது என்னன்னா அது வந்து சிங்கிள் கிராஃபிம், சிங்கிள் லெட்டர்ல வராது. இட் வில் ஹாவ் 2 லெட்டர்ஸ் சேர்ந்து வரும். அதான் வந்து லாங் வவல் சவுண்ட். ஓகேவா? ஸோ அப்போ லாங் வவல் சவுண்ட்ல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஏ. லாங் வவல் சவுண்ட்ஸ் வந்து இட் வில் சே த லெட்டர் நேம். 2 லெட்டர் சேர்ந்து வரும். அதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு, 2 வவல் சேர்ந்து வரும். 2 லெட்டர்ஸ் சேர்ந்து ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணாத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, 2 லெட்டர்ஸ் சேர்ந்து ஒரு சவுண்ட். 3 லெட்டர்ஸ் சேர்ந்து ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். 4 லெட்டர்ஸ் சேர்ந்து ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ 2 லெட்டர்ஸ் சேர்ந்து இஃப் இட் ப்ரொடியூஸ் எ சிங்கிள் சவுண்ட், 2 லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஆனா அது ரெண்டும் சேர்ந்து ஒரே ஒரு சவுண்ட் தான். இட் வில் ப்ரொடியூஸ் ஒன்லி ஒன் சவுண்ட். அப்படி இருந்தா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டைகிராஃப். நம்ம இது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்தே பார்த்திருக்கோம். டைகிராஃப், டை நாட் டூ. அதே 3 லெட்டர்ஸ் சேர்ந்து ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிச்சா தட் இஸ் கால்ட் அஸ் ட்ரைகிராஃப், டிஆர்ஐ. ஓகே, அதே 4 லெட்டர்ஸ் சேர்ந்துனா குவாட், கியூயூஏடி, குவாட் கிராஃப். இங்க பாத்தீங்கன்னா லாங் வவல் சவுண்ட்ஸ்க்கு நம்ம வந்து சிங்கிள் லெட்டர்ல இல்ல, எல்லாமே எப்படி இருக்கு பாருங்க, 2 லெட்டர்ஸ்ல இருக்கு. சோ அப்ப these are called as digraphs. ஓகே, digraphs. அந்த digraphsல யூஸ் பண்ணிருக்க 2 லெட்டருமே வவல்ஸ் தானே. ஓகே, இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா லாங் வவல்ஸ் digraphs சொல்லலாம். as it has 2 letters to produce a single sound, நம்ம digraphs சொல்லலாம். ஓகே, அதே வந்து 2 லெட்டர்ஸ்மே வவல்ஸா இருக்கு இல்லையா, ஏஐ, இஇஐ, ரெண்டுமே அந்த யூஸ் பண்ணிருக்க 2 லெட்டருமே எப்படி இருக்கு, வவல்ஸா இருக்கு இல்லையா. ஓகே, சோ அதனால அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா வவல் டீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தே வில் யூஸ் வேரியஸ் டேர்ம்ஸ், ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப நீங்க வந்து இது என்னடா இது நமக்கு தெரியலையே நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது, அதுக்காக தான் நான் எல்லா டேர்ம்ஸும் சொல்றேன். லாங் வவல்ஸ் வந்து 2 லெட்டர்ஸ் சேர்ந்து ஒன் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ 2 லெட்டர்ஸ் சேர்ந்து சிங்கிள் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணா அதை காமனா நம்ம டயக்ராஃப்ஸ்ன்னு சொல்லுவோம். அது ரெண்டுமே அந்த 2 லெட்டருமே வவல்ஸா இருக்கிறதால நம்ம என்னன்னு சொல்லலாம், வவல் டீம்ஸ்னு சொல்லலாம். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அது வவல் டீம்ஸ்னு சொல்லலாம். அதனால எப்பயுமே 2 லெட்டர்ஸ் சேர்ந்து வருது, மோஸ்ட்லி வந்து 2 லெட்டர்ஸ் சேர்ந்து வருது லாங் வவல் சவுண்ட் வரும். அதை வந்து நம்ம வவல் டீம்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா? சோ அப்போ 5 லாங் வவல்ஸ் இருக்கு. இந்த 5 மட்டும் இப்ப வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 லெட்டர்ஸ் கம்பைனா வருது இல்லையா. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏஐ இருக்கு இல்லையா. 2 லெட்டர்ஸ் சேர்ந்துதான் ஒரே சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ண போது அந்த சவுண்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் என்ன லெட்டர் இருக்கோ அதோட நேம். இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரோட நேம் என்ன, ஏ இல்லையா. சோ அப்ப ஏயும் ஐயும் சேர்ந்து என்ன சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும்னா ஏ. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் RAIN ரெயின் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏ இன் ரெயின். நீங்க ரெயின் அப்படின்னு அழுத்தி சொல்லக்கூடாது. ஏயோட சவுண்டையும் நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம், ஏஐ, ஏஇ, ரெயின் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ரெயின், ஏ இன் ரெயின். ஓகே, சோ 2 லெட்டர் சேர்ந்து வவல் டீம்ஸ்ல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் லெட்டருடைய சவுண்ட் தான் வரும், செகண்ட் லெட்டருடைய சவுண்ட் வராது. ஓகேவா? சோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் நேம் தான் வரும், சவுண்ட் இல்ல, அந்த லெட்டருடைய நேம் தான் வரும். அப்ப 2 இ போட்டுக்க இல்லையா, இ. சோ வவல் டீம். அப்ப ஃபர்ஸ்ட் ரெண்டுமே இ தான் இருக்கு, இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து இ, இந்த லெட்டரோட பேரு இ, அப்ப இதோட சவுண்ட் இ. ட்ரீ. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா ஐயும் ஈயும், இது ஒரு வவல் டீம். ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு,
ஐ. அப்ப அந்த ஐயும் ஈயும் சேர்ந்து நமக்கு என்ன சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா ஐ. ஓகே, ஐ. டை. டை வியர் பண்ணுவோம் இல்லையா, டை. ட், ஐ. ஐயும் சேர்ந்து ஒரே சவுண்ட் தான், ஐ. ட், ஐ. ரெண்டு சவுண்ட் தான் இருக்கு, லெட்டர்ஸ் தான் மூணு, கிராஃபிம்ஸ் மூணு இருக்கு. ஆனா போனிம்ஸ் எத்தனை இருக்கு? ரெண்டு தான் இருக்கு. அதே மாதிரி இதுல க்கு ஒரு சவுண்ட் இருக்கும், ஆருக்கு ஒரு சவுண்ட் இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து ஒரே ஒரு சவுண்ட் தான். சோ லெட்டர்ஸ் கிராஃபிம்ஸ் பாத்தீங்கன்னா 4 இருக்கு, டி ஆர் இ ன்னு. ஆனா போனிம்ஸ் எத்தனை இருக்கு சவுண்ட்? 1 to 3 சவுண்ட்ஸ் தான் இருக்கு. ஓகே, ஏஇஐ. அதே மாதிரி தான் ஓக்கும், ஓவும் ஏவும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் ஓ இருக்கு இல்லையா, அந்த சவுண்ட் தான் வரும். ஓ, போட். ப, ஓ, ட். நம்ம இன்னும் இந்த ப ட சவுண்ட்லாம் நம்ம படிக்கல, நான் அப்புறம் சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் இந்த வவல் சவுண்டை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. போட். இது ரெண்டும் சேர்ந்து ஒரே சவுண்ட் தான், ஓ, ப, ஓ, ட், போட். ஓகேவா? அதே மாதிரி யூ யூ சேர்ந்து யூ, கியூ, க், யூ, கியூ. அவ்வளவுதான். ஓகேவா? யூ 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 சேர்ந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் யூவோட சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, சோ இது பாத்தீங்கன்னா இது அதனால ஏஐ மட்டும்தான் ஏ சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு கிடையாது. இட் ஹேஸ் சோ மெனி ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஆல்டர்னேட்டிவ்ஸ் பத்தி நம்ம தனியா படிப்போம். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்றது 42 சவுண்ட்ஸ். ஓகே, அந்த 42 சவுண்ட்ஸ்க்கு ஒவ்வொரு சவுண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு கிராஃபியும் எடுத்துக்கிறோம். தேர் ஆர் சோ மெனி ஆல்டர்னேட்டிவ் ஸ்பெல்லிங்ஸ், வேரியஸ் ஆல்டர்னேட்டிவ் ஸ்பெல்லிங்ஸ் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ண போறோம், ஃபார் சிம்பிளிசிட்டி ஃபர்ஸ்ட் 42 சவுண்ட்ஸை லேர்ன் பண்ண போறோம். அதனால ஒன்னொருத்துக்கும் ஒரு ஒரு ஸ்பெல்லிங் எடுத்துக்கிறோம். அப்புறமா நம்ம ஆல்டர்னேட்டிவ் ஸ்பெல்லிங்ஸ்னு தனியா படிப்போம். ஓகே, இப்ப ஏஐ மட்டும் ஏ சவுண்ட் வராது, ஏஒய்யும் ஏ சவுண்ட் தான் வரும். இது வந்து இதோட ஆல்டர்னேட்டிவ் ஸ்பெல்லிங். இப்ப டே அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க, ட் ஏ, டே. ஓகே, அந்த மாதிரி ஏஐக்கு ஏ சவுண்டுக்கு ஏஐ ஏஏ மாதிரி வெறும் ஏ கூட வரும். ஏரோப்ளேன், ஆப்ரிகாட், ஏப்ரிகாட், அந்த மாதிரி சில வேர்ட்ஸ் எல்லாம் வரும். வெறும் ஏ கூட வரும், ஏஐ வரும், ஏஒய் வரும், ஏஇ வரும். நிறைய ஆல்டர்னேட்டிவ் ஸ்பெல்லிங்ஸ் இருக்கு. பட் நாம இப்ப ஃபோக்கஸ் பண்றது எது மட்டும், ஏஐ லெட்டர் மட்டும். ஸோ ஏஐ லெட்டர் சேர்ந்து வந்தா இட் வில் ப்ரொடியூஸ் த லாங் வவல் சவுண்ட் ஏ. ஃபர்ஸ்ட் இருக்கிற லெட்டருடைய சவுண்ட் வரும், அவ்வளவுதான். அதே மாதிரி யூ இருக்கு இல்லையா, யூ. இது வந்து யூ லெட்டர் யூவோட சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இன்னொன்னு என்னன்னா உ, ஊ. நம்ம உ ஊ தமிழ்ல படிக்கிறோம் தெரியுமா, உ, ஊ. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த யூல வந்து வரும். இந்த இந்த யூஇங்கிறது யூ சவுண்டும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆஸ் இன் கியூ, டியூ. டியூ கட்டுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, டியூ. அதுல வர மாதிரி யூ சவுண்டும் வரும். அதே இந்த யூஇ லெட்டர் வந்து இந்த ஊ சவுண்டையும் ப்ரொடியூஸ் பண்ணும். எதுல தெரியுமா, ப்ளூ. ப்ளூ கலர்ல ப்ளூ யூ நான் சொல்றோம், ப்ளூ. இப்ப என்ன சவுண்ட் வருது, sound வருது. அதே மாதிரி ட்ரூ, ஊ சவுண்ட் வருதா. இப்போ இதை பத்தி நம்ம பின்னாடி டீடைலா பார்ப்போம். அப்ப யூஏங்கிற வேர்டு வந்து லெட்டர் வந்து யூ சவுண்டு மட்டும் இல்ல, ஊ சவுண்டும் ப்ரொடியூஸ் பண்ணும். அதே இந்த டபுள் ஓ வந்து லாங் ஊ, ஷார்ட் ஊ. ஷார்ட் வவல்ல ஊ சவுண்டும் வரும், லாங் வவல்ல ஊ சவுண்டும் வரும். இந்த டபுள் ஓ சவுண்ட் வந்து நம்ம செப்பரேட்டா தனியா அப்புறம் பார்ப்போம். ஓகேவா? டபுள் ஓல வந்து ரெண்டுமே இருக்கும், உ, ஊ. சேம் டபுள் ஓ தான். ஆனா ஒரு இடத்துல என்ன சவுண்ட் வரும், ஊ. இன்னொரு இடத்துல ஊ சவுண்ட் வரும். அந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கும், அதை நம்ம தனியா பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த 5 லாங் வவல்ஸ் தான் பார்க்க போறோம். அதுல யூஇ யூஸ் பண்ணும்போது மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா நீங்க ஹோம்ஒர்க் எழுதும்போது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுக்காக சொல்றேன். சில இடத்துல யூ சவுண்ட் வரும், சில இடத்துல ஊ சவுண்ட் வரும். ப்ளூ, ட்ரூ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஊ சவுண்ட் வரும். அதே கியூ, டியூ இதெல்லாம் பாத்தீங்கன்னா யூ சவுண்ட் வரும். ஓகே, நாம இப்ப ஃபோக்கஸ் பண்றது யூ சவுண்ட் தான், லெட்டர் யூவோட சவுண்ட் தான். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற லாங் வவல்ஸ் வந்து 5. அது எல்லாமே ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன வருது, ஃபர்ஸ்ட் இந்த வவல் டீம்ல ஃபர்ஸ்ட் வர லெட்டரோடைய நேம் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதை வச்சுதான் இப்ப நம்ம வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ, ஏ சவுண்ட் பார்ப்போம். ஸோ வி கேன் கால் இட் as digraph. ஏன்னா 2 லெட்டர்ஸ் சேர்ந்து ஒரு சவுண்ட். ஸோ வி கேன் கால் இட் as digraph, ஏ digraph.
ஓகே, ஸோ லாங் ஏ சவுண்ட், இட் சேஸ் த லாங் ஏ சவுண்ட். ஏ வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா மிடில் ஆஃப் த வேர்ட்ல வரும். ஓ என்ன என் கீழே போயிடுச்சா? ரெயின். ஓகே, ஆக்சுவலி என் இருக்கு, அது இங்க டவுன்ல இதுவாயிடுச்சு. ரெயின், எயின், பெயின். ஸோ அது ஏன் டாட் வச்சு அந்த டேஷ் போட்டிருக்கேன்னா, டாட் ரெப்ரசன்ஸ் த சவுண்ட். ஒவ்வொரு அந்த லெட்டருக்கு ஒரு சவுண்ட் இருக்கு. ஏவையும் சேர்ந்து ஒரே சவுண்ட் தான், அதால தான் ஏக்கு வந்து அந்த டேஷ். அண்ட் தென் இன் அந்த சவுண்ட், அது வந்து சவுண்ட் பாக்ஸ். நம்ம சவுண்ட்ஸை ரெப்ரசென்ட் பண்ற சவுண்ட் பட்டன் கூட நம்ம சொல்லலாம். அப்ப நாங்க டாட் வச்சுனா என்ன அர்த்தம்? அதுக்கு தனி சவுண்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஏஐக்கு சேர்த்து ஒரே கோடு தான் பண்றது. அப்ப ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே சவுண்ட் தான் ஏ. லாஸ்ட்ல என்னோட சவுண்ட் வரும். பெயின். ஓகே, இன் பெயின். அண்ட் தென் டெய்ல். டெய்ல்னா வால் இல்லையா? ஏதோ ஒரு அனிமலுடைய வால் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். டெய்ல். வெயிட், காத்திருக்க சொல்றது, வெயிட் பண்ண சொல்றோம் இல்லையா? வெயிட், வெயிட் அப்படின்னு அழுத்தி சொல்லக்கூடாது. வெயிட், ஏவையும் சேர்ந்து ஏ சவுண்ட் தான், வெயிட். ஓகே, அண்ட் தென் செயில், படகுல பயணிக்கிறாங்க இல்லையா? செயில். அண்ட் தென் பிரெயின், பெயின். அண்ட் தென் பெயிண்ட். இதுல நீங்க நிறைய வொக்காபுலரியும் டெவலப் பண்ணிக்கணும். ஒவ்வொரு வேர்டுக்கும் உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நீங்க பின்னாடி யூஸ் பண்ணவும் முடியும். ஓகேவா? அதுக்கு தான் அந்த பிக்சரும் கீழே கொடுத்துருக்கேன். பெயிண்ட். ஓகேவா? அடுத்தது ட்ரெயின். ட்ரெயின் எல்லாமே நீங்க சொல்லி பாருங்க. அஃப்ரைட், அஃப்ரைட். ஓகேவா? இது எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ். ரிமைன், அப்டெயின், எக்ஸ்பிளைன், கண்டெயின். அந்த ஏ வரும்போது மட்டும் அந்த ஏ சவுண்ட நீங்க வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணி பண்ணணும். ரிமைன், அப்டெயின், எக்ஸ்பிளைன், கண்டெயின். ஓகே, நீ வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் இட் சேஸ் ஏஐ சேஸ் ஏ தான். ஓகேவா? இதான் சவுண்ட் ஏஐ. நெக்ஸ்ட் ஏஇஐஓயுல நெக்ஸ்ட் நம்ம ஈயோட சவுண்ட். சி, பாருன்னு சொல்றோம் இல்லையா? சி, இ, சி. ரெண்டு ஈயும் சேர்த்து ஒரே சவுண்ட் தான். 3 லெட்டர்ஸ், 3 கிராஃபிம்ஸ் இருக்கு. ஆனா ரெண்டே ரெண்டு போனிம் தான். இஸ் ஒன்னு, இ ஒன்னு. சவுண்ட் ரெண்டு சவுண்ட் தான். லெட்டர்ஸ் தான் 3 லெட்டர்ஸ் இருக்கு. சீட், விதை. சீடு, சீடு, சீடு. ப்ளீடு, எங்கேயாவது அடிபட்டு ரத்தம் வரும் இல்லையா? ரத்தம் கொட்டுதுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்? ப்ளீட் ஆகுது. ப்ளீடு. ஃபீடு, சாப்பாடு கொடுக்கறது. ப்ளீஸ் ஃபீடிங் த கேட், கேட்டுக்கு சாப்பாடு போடுறாங்க. ஃபீடு. சீக், கன்னம். இதுக்கு பாருங்க, சிஹெச்சும் ஒரு டயகிராஃப் தான். அது ரெண்டுமே கான்சனன்ட். அதை நம்ம அப்புறம் படிப்போம். ஓகேவா? அது ரெண்டும் சேர்ந்து ஒரே சவுண்ட் தான் தரும். ஈக், சீக். அதனாலதான் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே. அதே மாதிரி ஸ்கிரீன், ஸ்கிரீன். நீங்க எழுதும் போதே அந்த ஈக்கு கீழே கோடு டபுள் ஈக்கு கீழே கோடு போட்டுக்கோங்க. அப்படின்னா அது ஒரே சவுண்ட் தான், ஈங்கிற சவுண்ட். அப்பதான் உங்களுக்கு அது ஞாபகம் வரும். எப்பயுமே எழுதும் போது அதே மாதிரி நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன். அடுத்து ஃப்ரீ, ஃப்ரீ. குவீன். நீங்க இப்ப ஃபோக்கஸ் பண்றது இந்த பபுள் சவுண்ட்ல மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதை கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. கான்சனன்ட் சவுண்ட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். ஓகேவா? குவீன். அஸ்லீப், நல்லா தூங்கிட்டாங்க. அஸ்லீப். டீப், டீப்னா ஆழமா. டீப், டீப். கிரீப், கிரீப்னா கிரீப்பர்ஸ், கொடி மாதிரி படருதுன்னு சொல்லுவோம் இல்லையா? படர செடி, அதெல்லாம் வந்து கிரீப், கிரீப். பீன், பீன்னா இரு, இங்க இருந்தது, இங்க இருந்துச்சு. ஐ ஹாவ் பீன், நான் அங்க இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஐ ஹாவ் பீன் தேர், நான் அங்க போயிருந்தேன். பீன். ஸ்வீட், கிரீடி, கிரீடினா பொறாமப்படுறது. இங்க பாருங்களேன், டி லாஸ்ட்லயும் இ சவுண்ட் தான் வருது.
அந்த ஒய்யுமே என்ன சவுண்ட்? இதெல்லாம் ஆல்டர்னேட்டிவ் ஸ்பெல்லிங்ஸ். ஒய்க்குமே என்ன சவுண்ட் வருது? இ சவுண்ட் தான் வருது. டி டி. லாஸ்ட்லயும் நான் நடுவுலயும் ஈ தான் சொல்றேன், லாஸ்ட்லயும் என்ன சொல்றேன்? ஈ தான் சொல்றேன். டி டி. சோ அதெல்லாம் நம்ம ஆல்டர்னேட்டிவ் ஸ்பெல்லிங்ஸ் படிக்கும்போது இ இல்லாம ஒய்யும் வந்து இ சவுண்ட் தரும் அப்படின்னு சில ரூல்ஸ் எல்லாம் நம்ம படிப்போம், ஸ்பெல்லிங் ரூல்ஸ். அப்ப வந்து உங்களுக்கு அது தெரியும். ஓகேவா? கிரீடி. ஓகே, இதான் வந்து ஈயோட சவுண்ட்ஸ். இப்ப ஏ இ பார்த்துட்டோம். அடுத்து ஐ. ஐ டயக்ராஃப். So I and E will produce I sound. Vowel team. Vowel team சொல்லலாம், டயக்ராஃப்னு சொல்லலாம். ஓகேவா? சோ இது வந்து எண்ட் ஆஃப் த வேர்ட்ல, மோஸ்ட்லி வந்து எண்ட் ஆஃப் த வேர்ட்ல இந்த ஐ சவுண்ட், ஐ சவுண்ட் வரும்போது ஐ யூஸ் பண்ணுவோம். டை. யூஸ்வலா பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வேர்ட்ஸ்ல எண்ட் ஆஃப் த வேர்ட் ஐ வரவே வராது. ஓகே, ஐன்னு முடியாது. நம்ம நேம்ல வந்து நாமளா வச்சுக்கிற நேம்ஸ்ல வந்து லாஸ்ட்ல ஐல முடியும். இங்கிலீஷ் ஆரிஜினேட்டட் வேர்ட்ஸ்ல கண்டிப்பா எண்ட் ஆஃப் த வேர்ட்ல என்ன லெட்டர் இருக்காது? ஐ இருக்காது. ஐ, இது எண்ட் ஆஃப் த வேர்ட்ஸ்ல வரும்போது ஐய வந்து என்னன்னு எழுதுவாங்க? ஐஇ ஃபார்மேஷன்ஸ் தான் எழுதுவாங்க. ஓகேவா? சோ டை, பை. சோ இட் இஸ் எ கேக் மாதிரி, அது பை. லை, ஐ. ஐனா ஐ, லைனா பொய் சொல்றது, லை. ஃப்ரைஸ், பிரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்கு இல்லையா? ஃப்ரைஸ், ஃப்ரைஸ். டைடு, கட்டி இருக்கு, அந்த மூட்டை வந்து கட்டி இருக்கு, டைடு. கிரைடு, அழுதான் அப்படின்னு சொல்லும்போது கிரைடு, ஐ. ட்ரைடு, காய வச்சு, these leaves are dried, காய வச்சு காஞ்சு போன லீவ்ஸ், ட்ரைடு. டை, நம்ம விளையாடுறோம் இல்லையா? இப்ப 2 டைஸ் போட்டு விளையாட்டீங்கன்னா டைஸ் ப்ளூரல்ல சொல்லுவோம். ஒன்னே ஒண்ணு இருக்கும்போது நம்ம என்னன்னு சொல்லலாம்? டை. டைல செத்து போறதும் மீனிங் வரும். சோ நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ்க்கு வந்து ஒரே வேர்டுக்கே வேற வேற மீனிங்ஸ் இருக்கும், நவுன்ல மாறும். டைனா வந்து இந்த இது விளையாடுறதையும் நம்ம டைன்னு சொல்லுவோம். ஓகேவா? திஸ் இஸ் ஐ வேர்ட்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஏஇ. ஐ முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஓ. Okay. O. O-A. Diagraph produce the sound O. Boat. Boat. OA க்கு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கோட், ஆடு. கோட். கோட், கோட். ஃப்ளோட், மிதக்கிறது. ஃப்ளோட். ஃபோம், நுரை வரும் இல்லையா? இப்ப பக்கெட்ல நம்ம சோப் பவுடர் இது போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா மேல என்ன வரும்? நுரையா வரும் இல்லையா? தட் இஸ் கால்ட் அஸ் ஃபோம். டோஸ்ட், பிரெட் டோஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா? டோஸ்ட் பண்றது, டோஸ்ட். கோல், ஏதாவது நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம் இல்லையா? சோ அதுதான் நம்மளுடைய கோல், கோல். சோக், சோக்னா ஊற வைக்கிறது, சோக். எல்லாமே ஓ சவுண்ட் தான். க்ளோக், இதை வந்து கிளாக்னு படிக்க கூடாது. CLOC, கிளாக் வந்து நம்ம கடிகாரம் இல்லையா? இது க்ளோக், இது ஓ சவுண்ட் தான். க்ளோக். க்ளோக்னா என்னன்னா இது வந்து ஒரு ஓவர் கோட் மாதிரி, இந்த ஃபேரி டெய்ல்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும். ஆனா இதுக்கு வந்து கை இருக்காது. இட் டோன்ட் ஹேவ் ஸ்லீவ்ஸ். ஸ்லீவ்ஸ் இல்லாம இப்படி போட்டுக்கிற மாதிரி, ஃபுல்லா போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பேரு வந்து க்ளோக். ஓகே, OA வில் ப்ரொடியூஸ் தி சவுண்ட் ஓ தான். க்ளோக். ரோஸ்ட், ஃப்ரை பண்றது, ரோஸ்ட் பண்ணி இதெல்லாம் பொட்டேட்டோ ரோஸ்ட், பேப்பர் ரோஸ்ட் எல்லாம் இது பண்ணல, தட் இஸ் ரோஸ்ட். அண்ட் தென் ஃபோல். ஃபோல்னா ஹார்ஸ் உடைய குட்டி. குட்டி ஹார்ஸ வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபோல். ஃபோல். இது வந்து போஸ்ட். பூஸ்ட் கிடையாது, போஸ்ட். பூஸ்ட்னா BOO போடணும். OA ஓ சவுண்ட் தான். போஸ்ட். போஸ்ட்னா என்ன? தற்பெருமை, தன்னை பத்தியே புகழ்ந்து பேசிக்கிறது.
உங்களுக்கு மீனிங் வேணும்னா தமிழ்ல நீங்க நோட் உங்களுக்கு எப்படி புரியுமோ அப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய ஒக்காபுலரி உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? போஸ்ட்னா தன்னைத்தானே பெருமையா பேசிக்கிறது, அதுக்கு பேரு தான் போஸ்ட். Boast. சோப் உங்களுக்கே தெரியும், சோப் நம்ம குளிக்க யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சோப். கோச், கோச்னா நமக்கு ட்ரெயின் பண்றவங்க, நமக்கு சொல்லி இப்ப வந்து ஒரு ஈஸியா ஃபுட்பால் கோச், பசங்களுக்கு ஃபுட்பால் சொல்லி தராது. ஸோ கோச்ங்கிறது எ மென்டர், எ ட்ரெயினர், தட் இஸ் கோச். ஓகேவா? தட் இஸ் த ஓ சவுண்ட். யூ சவுண்ட். நெக்ஸ்ட் வந்து யூ சவுண்ட். யூஇ டயக்ராம், லாங் யூ சவுண்ட். நான் சொல்லியிருக்கேன் இந்த யூஇ சேர்ந்து ஊ சவுண்டும் தரும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? நாம இப்ப பார்க்க போறது ஒன்லி யூ சவுண்ட் தான். ஊ சவுண்ட் கிடையாது, ஒன்லி யூ சவுண்ட் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ எண்ட் ஆஃப் த வேர்ட்ஸ்ல வரும்போது மோஸ்ட்லி லாங் யூ சவுண்ட் வரும். யூஇ வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம்னா எண்ட் ஆஃப் த வேர்ட்ல யூஸ் பண்ணுவோம். கியூ, கியூனா சிக்னல் கொடுக்கறது. இப்ப நம்ம சொல்லுவோம்ல, நான் இப்படி பண்ணும்போது நீ அதை சொல்லு, இப்படி பண்ணுன்னு நம்ம சிக்னல் கொடுப்போம் இல்லையா சிலருக்கு. நான் சொல்லும் போது மட்டும் இதை செய், நான் இப்படி ஆக்ஷன் கொடுக்கும்போது மட்டும் நீ அதை பண்ணு அப்படின்னு நம்ம சிக்னல் கொடுப்போம் இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் கியூ. யூ, யூ யூ சேர்ந்து ஒரே சவுண்ட் தான் யூ. கியூ. ஹியூ, ஹியூனா கலர் ரேடியேஷன்ஸ், அதாவது ரேடியன்ட் ஆஃப் கலர்ஸ். ஒரு குரூப் ஆஃப் கலர்ஸ் இருக்கிறத வந்து ஹியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியூ. டியூ, டியூனா டியூ டேட் சொல்லுவோம் இல்லையா, இந்த டேட்டுக்குள்ள நம்ம வந்து இதை கட்டணும், இந்த டேட்டுக்குள்ள இதை பண்ணணும், இதான் லாஸ்ட் டேட், இதான் டியூ டேட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தட் இஸ் டியூ. அண்ட் தென் ஃபியூல், ஃபியூவல், ஃபியூவல் அப்படின்னு சொல்லக்கூடாது. வண்டிக்கு ஃபியூல் போடுறோம் சொல்லுவோம் இல்லையா, ஆக்சுவல் ப்ரொனன்சியேஷன் ஃபியூல். யூ சேர்ந்து என்ன சவுண்ட் வரும், யூ. ஃபியூல், ஃபியூல். அடுத்தது வேல்யூ. ரெஸ்கியூ, ரெஸ்கியூனா காப்பாத்து, சேவிங் someone from danger, rescue. Okay, so these are the vowel diagrams, that is vowel teams. And then நீங்க என்ன பண்ணணும், you have to draw. நீங்க இந்த மாதிரி செய்ய வேணாம், உங்க நோட்ல வந்து ஒரு ஹேண்ட் மாதிரி உங்க ஹேண்டை வச்சு கூட நீங்க வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இதுல வந்து மேல இருக்கிறது வந்து ஷார்ட் பவல்ஸ், AEIOU. ஃபிங்கர் டிப்ல வந்து ஷார்ட் பவல்ஸ் எழுதிக்கோங்க. இங்க கீழே வந்து அதோடைய கரஸ்பாண்டிங் லாங் பவல்ஸ். இப்ப நம்ம படிச்சோம் இல்லையா, ஏக்கு நம்ம என்ன படிச்சோம், இப்ப AI படிச்சிருக்கோம். ஈக்கு இஇ, ஐக்கு ஐஇ, ஓக்கு ஓஏ, யூக்கு யூஇ, இதான் நம்ம இப்ப படிச்சிருக்கோம். இது எல்லாத்துக்குமே ஆல்டர்னேட்ஸ் இருக்கு. அது ஆல்டர்னேட்ஸ் படிக்கும்போது நம்ம கீழே எழுதிக்கிட்டே வருவோம். ஏஐக்கு இன்னொரு சவுண்ட் என்ன, ஏ சவுண்டே ஏஒய்க்கும் வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. சோ அதை படிக்கும்போது அது கீழே நம்ம எழுதிக்கிட்டே வரலாம். ஓகேவா? இப்போ நாம ஷார்ட் வவல்ஸ் 5 படிச்சிருக்கோம், லாங் வவல்ஸ் 5 படிச்சிருக்கோம். இந்த லாங் வவல்ஸ் 5க்குமே ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு. இதே சவுண்ட வேற வேற லெட்டர்ஸும் கொடுக்கும். ஓகேவா? அதை நம்ம அடுத்தடுத்து டீடைலா பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நீங்க உங்க நோட்ல ஒரு ஹேண்ட் வரைஞ்சி மேல ஷார்ட் வவல் சவுண்டையும் கீழே லாங் வவல் சவுண்டையும் இதே மாதிரி நீங்க எழுதி ஓகேவா? அண்ட் தென் மற்றதுக்கு எப்படி நம்ம சாங்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி இதுக்குமே எல்லாத்துக்கும்